அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலுமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்தால்தான் நம்மால் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும். பலருக்குமே பல பிரபலமான ஆலயங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலுமே அதற்கான முயற்சிகளை செய்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது தள்ளி போய் கொண்டே இருக்கும் அல்லது தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பலரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக திகழ்வது தான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதால் பலருமே முருகப்பெருமான திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அப்படி சென்று தரிசிக்கும் பொழுது செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன, செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அறுபடை வீடுகள் இரண்டாவது படை வீடாக இருப்பது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். அசுரரை வதம் செய்த இடமாக தான் திருச்செந்தூர் திகழ்கிறது. மேலும் இது ஒரு குருத்தலமாக கருதப்படுது. முருகப்பெருமான் சிவபெருமான வழிபட்ட தலம் இந்த தலம். இதனால தான் வேறு எந்த இடத்திலுமே முருகப்பெருமானுடன் இல்லாமல் ஒரு சிறப்பாக இந்த முருகனின் கையில் மலர்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு செல்வது நல்லது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது. இதனால் பலருமே செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட வேண்டும் என்று நினைப்பாங்க. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அத்தோடு மட்டுமல்லாமல் இது ஒரு குருத்தலம் என்பதால் வியாழக்கிழமை முருகப்பெருமான தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பு. புதன்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் நாம் முருகப்பெருமானை தரிசிக்கலாம். விசேஷகரமான நாட்களாக கருதப்படும் சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்த அளவிற்கு கூட்டங்கள் இல்லாத நேரத்தில் நாம் சென்று தரிசனம் செய்வது இன்னும் சிறப்பு. விடியற் காலை நேரத்தில் எழுந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய 4 கிணற்றில் நீராடி விட்டு கடலில் நாம் குளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிறிது தேங்காய் உடைத்து நாம் வழிபட மனதார வேண்டிக் கொண்டு பிறகு முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். இவ்வாறு முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது வெறும் கையை வீசிக்கொண்டு செல்லாமல் நம்மால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் நாம் கூறும் பொழுது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு கூற வேண்டும். அது தவிர்த்து கண்களை மூடி நாம் கூறக்கூடாது. அப்படி அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வேண்ட முடியவில்லை என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம வேண்டுதலை கூறலாம். கோவிலில் முருகப்பெருமான தரிசனம் செய்த பிறகு எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீர்களோ இல்லையோ கண்டிப்பாக நாம் குரு பகவானை சென்று வழிபட வேண்டியதும் முடிந்தால் அவருக்கு 2 தீபங்களை ஏற்றி வழிபடு விட்டு வர வேண்டும். இங்கு அசுரரை வதம் செய்த சூரசம்காரமூர்த்தி இருப்பார். அவரையும் நாம் வழிபட செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாகவும் முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்தார். அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினான். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றதாகும். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கு இருக்கக்கூடிய செந்தில்நாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மதுவி செந்தில்நாதர் எனவும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமான் பல்வேறு சிறப்புகளில் காட்சி தருவதாகவும் சொல்கிறாங்க. ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாகும். யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோபுர உச்சியில்
20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும். கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம், 60 அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கார். முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என வெவ்வேறு சன்னதியில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமான் பூஜை செய்ததாகும். இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடதுபுறம் பின்புற சிவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறதாகும். அதே போல சண்முகர் சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு 100 கிலோ எடை கொண்ட மணி கோபுரத்தின் அறையில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் 4 கிணற்றில் நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என்ற 4 உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும், கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதையும் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல தனியாக நாம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகும். கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். அது தவிர இங்கு முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். இதனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு உயரமாக இருப்பதால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும். சுரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இங்கு நடை திறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுரம் திறக்கப்படும். சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டுமாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குடல், அதிரசம் போன்றவை இங்கு உணவாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுது. பால், சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்வதாகும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் இங்கு செல்லக்கூடியதாகும். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டது. கோவிலின் கோபுரம் இடது பக்கத்தில் மணல்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகும். இந்த கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு வடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு. குழந்தை பேரு வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரே இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணறு 4 கிணறு. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர். பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகப்பெருமான் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெறவர். இங்கு உணர்ந்து விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருவதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.